அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஒய்டாம்ஸ். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஆறாத புண்கள், அடிபட்ட காயங்கள், ரணங்கள், இதுக்கெல்லாம் மூலிகைகளை வச்சு எப்படி மருந்து தயார் பண்ணுறது அப்படின்னும், அதை ஒரு வருஷத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை, வெட்டுக்காய பூண்டு, மஞ்சள், அருகம்புல், குப்பைமேனி இலை. இது காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல. வேப்ப எண்ணெய். இப்போ இந்த மருந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2-2.5 கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த எல்லா மருந்துகளையும் தண்ணியில் நல்லா அலசி அதில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது கண்டிப்பாக ஃபுல்லாகவோ மீடியம்லேயோ ஃப்ளேம் இருக்கக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை கொதிக்க வைக்கணும். அதாவது அந்த தண்ணி பாதியாக வற்றணும். ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சாலே நல்லா மருந்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே அந்த தண்ணிக்கு மாறிடும். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அடுத்த ப்ராசஸே நம்ம செய்வோம். அருகம்புல், சொறி, சிரங்கு, புண்கள், படர் தாமரை, உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, இது எல்லாத்தையும் குணமாக்கும். குப்பைமேனி, பூச்சிக்கடி, நீண்ட நாட்களாக உள்ள புண்ணு, படுக்கை புண்கள், இதுகளை குணமாக்கும். வெட்டுக்காய பூண்டு பேரிலே இருக்குது, வெட்டு காயம். சீல் வடிகிற நிலைமையில் இருக்கக்கூடிய புண்ணு, ஆறாத புண்ணு, இதுக்கெல்லாம் வெட்டுக்காய பூண்டு ஒரு நல்ல மருந்து. மஞ்சள் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல். முருங்கைக்கீரையை நம்ம எதுக்கு இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் 90 வகையான சத்துக்கள் இருக்குது. அது கூட புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது. அதை இந்த மருந்தில் சேர்க்கும்போது இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா சத்தும் நம்மளுக்கு ரத்தத்தில் கலந்து சீக்கிரமே புண்களை ஆற்றுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக தான் நம்ம அந்த கீரையை இதோட நம்ம சேர்க்குறோம். மருந்து நல்லா கொதிச்சு பாதியாக வற்றி குறைஞ்சிருச்சு. 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மருந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த மருந்து எவ்வளோ அளவு வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இந்த மருந்து ஒரு 100 கிராம் இருக்குது. 100 கிராம் மருந்துக்கு 1 கிராம் ஜாந்தம் கம் சேர்க்கணும். 1 கிராம் ஜாந்தம் கம்க்கு 5 கிராம் கிளிசரின் நம்ம எடுத்துக்கணும். ஜாந்தம் கம் தண்ணியில் டக்குன்னு கரையாது. கிளிசரினில் தான் அது நல்லா கரையும். அதுக்காக தான் நம்ம 5 கிராம் கிளிசரின் எடுத்துக்கிறோம். கிளிசரினில் ஜாந்தம் கம்மை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மருந்தில் கலக்கும் போது அது ஜெல்லாக மாறிடும். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் ஃபீனாக்சால் எத்தனால். இது ஒரு 5 drops சேர்க்கணும். இதுதான் ஃபீனாக்சைல் எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாந்தம் கம்மை வந்து அதோட மிக்ஸ் பண்ணணும். இது வந்து உடனே ஜெல்லாக மாறாது. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட வேண்டியதான். வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அது வந்து ஜெல்லாக மாறி இருக்கும். அப்படி ஒரு 3 ஹவர்ஸ் பத்தலைன்னா கூட 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கூட நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் லேசாக 1 2 சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்பூனை விட்டு தேய்ச்சி விட்டிங்கனாலே சரியாயிடும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வேப்ப எண்ணெய் அதில் மிக்ஸ் பண்ணி லேசாக கலக்கிக்கிட்டே நீங்கள் வரும்போதே அது ஒரு லோஷன் மாதிரி தயாராகிடும். இந்த மருந்து எல்லா புண்ணுக்கும் காயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை கூட போடலாம். ஏன்னா இது எல்லாமே இயற்கையான மருந்து. 1 வருஷத்துக்கு இது வந்து கெட்டு போகாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.